ஈஸியால இந்த உலகத்துல நம்மள வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. விடுங்கண்ணே. இல்லப்பா, அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இந்த ஒத்த உடம்பு எத்தனை தாங்கும்? இதே யோசிச்சுட்டு இருக்காதீங்கண்ணே. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தது ஒரு குத்தமாடா? ஃபர்ஸ்ட் இந்த நியூஸை பார்த்ததுமே நான் எதுவும் நம்பல. ஏதோ சும்மா புறணையை கிளப்பி விடுறாங்க அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தை பார்க்குறேன், எல்லா நியூஸ் மீடியாலும் இதே நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. டேய், கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தைய ஒரு திமுக காரர் ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான்டா. திமுக ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். இத பத்தி ஏன்டா இந்த நியூஸ் மீடியாவும் பெருசா பேச மாட்டீங்க, ஒரு டிபேட் வைக்க மாட்டீங்க? இதுல பெருசா பீத்திக்கிறது வேற, திராவிட மாடல் ஆட்சி மயிர் ஆட்சின்னு. நாலா பக்கத்துல இருந்து போட்டு நம்மள ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. வேற வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். 2021 இருந்தே எங்க அண்ணன் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா ஏன் 2026 எலெக்ஷனுக்கு கரெக்டா ஒரு 50 நாளைக்கு முன்னாடி வந்து இப்படி ஒரு பெட்டிஷன் போடுறீங்க? இதை நீங்களா முன் வந்து போட்டிருக்கீங்களா? அப்படின்னா உங்க பின்னாடி இருந்து யாராவது சொல்லி செஞ்சிருக்கீங்களாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு கைஸ். இந்த ஒரு ப்ரூஃப் பாருங்க. அவங்க பெட்டிஷன் போடுறத எந்த ஒரு சோசியல் மீடியாலையும், யூடியூப்லயும், பிரிண்ட் மீடியால கூட, பிரிண்ட் மீடியானா அந்த பத்திரிகைகள்ல கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பாயிண்டா எடுத்து வச்சுதான் அவங்க பெட்டிஷனே போட்டிருக்காங்க. அதையும் மீறி அந்த ஒரு மனு எப்படி வெளியே வந்திருக்கும்? டவுட்டா இருக்குல்ல? மக்களை இவங்க பிளான் பண்ற எல்லாமே விஜய் அண்ணனுக்கு சாதகமா தான் முடியுதே தவிர பாதகமா முடியறதே இல்லை. அதே மாதிரி இந்த ஒரு விஷயமும் விஜய் அண்ணாக்கு சப்போர்ட்டிவா தான் முடியும்னு நான் நம்புறேன். கான்பிடென்ட்டா இருங்க சார்.